டெல்லியில் வருகிற 8ஆம் தேதி எதிர்க்கட்சிகள் திடீர் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இந்த திடீர் ஆலோசனைக்கான காரணம் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் வரும் ஜூன் 8ஆம் தேதி நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மற்றொரு தகவல், அது ஜூன் 8 அல்ல, ஜூன் 6ஆம் தேதி நடைபெறும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. எனவே தேதியில் முன்பின் இருந்தாலும் கூட வரக்கூடிய நாட்களில் அந்த கூட்டம் நடைபெற போவது ஏறத்தாழ உறுதியாகி இருக்கிறது. இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை குறிப்பிட்ட கால இடைவெளியில், அதாவது குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒரு முறையாவது அவ்வப்போது கூடி முக்கியமான விஷயங்கள் குறித்து ஆலோசனைகளை மேற்கொள்வார்கள். அந்த வகையில் எதிர்வரும் கூட்டத்தை பொறுத்தவரை இந்த நீட் வினாத்தாள் கசிவு, அதே போல எரிவாயு விலையேற்றம், கச்சா எண்ணெய் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசித்து ஒரு கூட்டான செயல் திட்டத்தை வகுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டத்தை கூட்ட வேண்டும் என மமதா பானர்ஜி 2-3 நாட்களுக்கு முன்பு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியிடம் தொலைபேசியில் பேசியதாகவும், அதனைத் தொடர்ந்துதான் இந்த கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த வாக்காளர் திருட்டு விவகாரத்தை மிக தீவிரமாக எழுப்ப வேண்டும் என்று மமதா பானர்ஜி ராகுல் காந்தியின் உதவியை நாடி இருப்பதாகவும், சுமார் அரை மணி நேரம் இது தொடர்பாக தொலைபேசியில் ராகுல் காந்தியும் மமதா பானர்ஜியும் பேசியிருப்பதாக 2 நாட்களுக்கு முன்பு ஒரு தகவல் வெளியானது. அதன் தொடர்ச்சியாகவும் இந்த கூட்டம் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணியின் சார்பில் பொதுவான செயல் திட்டத்தை வகுப்பது மற்றும் எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமை ஆகியவை தொடர்பாக இதில் விவாதிக்கப்படுகிறது. இது தேசிய அளவிலான ஒரு பார்வை. மற்றொரு பார்வை இருக்கிறது. இந்த கூட்டத்தில் திமுக பங்கேற்குமா அல்லது ஒதுங்கியிருக்குமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. என்றால் தமிழ்நாட்டில் திமுக உடனான கூட்டணியை காங்கிரஸ் முறித்துக் கொண்டு தற்போது தாவேகாவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் நாங்கள் காங்கிரஸ் கட்சியோடு அமர மாட்டோம், எங்களுக்கு வேறு இடத்துக்கு நீங்கள் இருக்கையை மாற்றி தர வேண்டும் என திமுக மக்களவை சபாநாயகரிடம் கடிதம் எழுதியிருக்கிறது. இது போன்ற சூழ்நிலையில் திமுக தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிறதா அல்லது கூட்டணியை விட்டு விலகிவிட்டதா என்பதில் ஒரு குழப்பம் நீடித்து இருக்கிறது. தற்போது வரை அவர்கள் இந்தியா கூட்டணியை விட்டு விலகிவிட்டோம் என்று திமுக கூறவில்லை. அதே சமயம் காங்கிரஸ் உடனான கூட்டணியில் இருப்பதால் தாவேகா இந்தியா கூட்டணியில் இருக்கிறதா இல்லையா என்பதிலும் ஒரு குழப்பம் நீடிக்கிறது. எனவே ஜூன் 6 அல்லது 8ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தில் திமுகவிற்கும் அழைப்பு கொடுக்கப்படுமா, அந்த அழைப்பை ஏற்று திமுக அதில் பங்கேற்குமா அல்லது புதிய வரவாக தாவேகாவும் அதில் இணைக்கப்படுமா என்று பல்வேறு கேள்விகள் எழுகிறது. இதில் இந்தியா கூட்டணியில் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் கூட இணைக்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தேசிய வட்டாரங்களில் ஒரு பேச்சு இருக்கிறது. எனவே அப்படி அந்த ஜூன் 6ஆம் தேதி அல்லது 8ஆம் தேதி நடைபெற போகின்ற அந்த இந்தியா கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் பங்கேற்க போகின்றன, புதிய கட்சிகளுடைய வரவு இருக்க போகிறதா என்று இப்படி பல்வேறு யூகங்களும் எதிர்பார்ப்புகளும் தேசிய அரசியலில் எழுந்திருக்கிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.